Hi friends, welcome to my channel. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல்ஸில் வந்து ஜெல் நெயில் பாலிஷ் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் இப்போ காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நெயில் பாலிஷ் போடுறதுக்கு முன்னாடி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நிறைய அவங்க வந்து ப்ரெப் ஒர்க் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நெயில்ஸை வந்து க்ளீன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபைலிங், இதுதான் அந்த ஃபைலிங் மெத்தடு. இது எல்லாமே ஃபுல்லாக ஃபைல் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக அந்த டஸ்ட் அந்த பஃப் பண்ணுறாங்க. அது பண்ணுறதா அது சின்ன சின்ன டஸ்ட்டு கூட உள்ளே மாட்டாமல் இருக்கிறதுக்காக ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த க்யூட்டிக்கலை வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். அதாவது எக்ஸ்ட்ரா ஸ்கின் சைடில் இருக்கிறத வந்து எடுத்துடுறாங்க அதை. ஸோ இது ஆக்சுவலி நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு பாலிஷ் பாட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய இப்போ போடுவாங்க, நீங்கள் பாருங்கள், டீஹைட்ரேட்டர், ப்ரைமர்னு ஒரு ஸ்டெப்பாக போடுறாங்க. அதில் எல்லாமே வந்து ஒன்று ஒரு காஸ்ட்டு நான் எடுத்து பார்த்தேன். சரி நம்மளே வீட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்றத எடுத்து பார்க்க 1200 போட்டிருக்கு ஒரு பாட்டில். எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 1200 போட்டுருக்கு. ஸோ இப்போ அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா டீஹைட்ரேட்டர், நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைமர் போடுவாங்க செட் பண்ணுறதுக்காக. அதாவது ப்ரைமர் எதுக்கு நம்ம தெரியும் இல்லையா, நம்ம வீட்டில் செவுத்தில் வந்து ப்ரைமர் போட்டு அதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் போட்டோம் அப்படின்னா அது வந்து ஈவனாக இருக்கும். அதுக்காக தான் வந்து அந்த இவ்வளோ கோட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பயங்கர ஷைனிங்காக இருக்குது, ரிசல்ட் சூப்பராக இருக்குது. இது வந்து ஆக்சுவலி ஒரு 1 மந்த் கிட்ட இருக்கும், 2 மந்த்ஸ் கிட்ட இருக்கும்னு சொன்னாங்க. பட் நெயில் ஸ்ட்ராங்காக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. என்ன மாதிரி நெயில் வீக்காக இருந்தால் எனக்கு வந்து ஒரு ஃப்ரைடே வச்சேன், சாட்டர்டே சண்டே மண்டே. ஸோ 3 டேஸில் நெயில் என்னோடது உடையுது. அவங்க ரொம்ப அந்த க்ளீன் பண்ணி எடுக்கிறாங்க பாருங்கள், அதில் நெயில் வந்து ரொம்ப தின் ஆகிடுது. ஸோ நீங்கள் சப்போஸ் போகிறதா இருந்தால் நெயில் அவங்க ஃபைல் பண்ணுறாங்கல்ல, அதை ஸ்க்ராட்ச் பண்ணும்போது நீங்கள் அதை ரொம்ப ஸ்க்ராட்ச் பண்ணாதீங்கன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா நெயில் வந்து ரொம்ப தின் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி டீஹைட்ரேட்டர் ப்ரைமர்லாம் போட்டுட்டு அந்த வெயிட்டிங் டைம் அந்த யூவி எல்இடி லைட்டில் வந்து வைக்கிறாங்க. ஸோ சீக்கிரம் அது வந்து செட் ஆகிறதுக்காக இப்போ வந்து ஜெல் நெயில் பாலிஷ் வைக்கிறாங்க. ஜெல் நெயில் பாலிஷ் வந்து 2 கோட்டிங் கொடுப்பாங்க. 2 கோட்டிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மேலே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டாப் கோட்டிங் கொடுப்பாங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு நேச்சுரல்ஸில் இந்த காஸ்ட் இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிறது வீடியோ கடைசியில் சொல்கிறேன் என்னென்னு. இப்போது அந்த ஒரு நெயிலுக்குமே வந்து டிசைன்ஸ் நீங்கள் போடுறதா இருந்தால் அதுக்கு பர் ஃபிங்கருக்கு ஒரு காஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ 100 ருபீஸ் அந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது என்ன மினிமலாக இருந்தாலும் சரி. இப்போ இந்த ஜெல் நெயில் பாலிஷ் வச்சுட்டு அதுக்கு மேலே என்ன டிசைன் போட்டாலுமே அதுக்கு ஒரு ஃபிங்கருக்கு 100 ருபீஸ் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஜெல் நெயில் பாலிஷ்க்கு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மேக்னெட் வச்சு பண்ணுவாங்க இல்லையா அக்ரலிக்கில், அது எல்லாமே தனித்தனி அமௌண்ட் இருக்குது. பட் பேசிக்காக 700லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதோட ப்ரைஸ். நீங்கள் இது வந்து ரெகுலராக நம்ம போட்டாலும் அது யூஸ் இல்லை. நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா மட்டும்தான் இது யூஸ் ஆகும். ஸோ லாங் ஸ்டே இருக்கும் இது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதை க்ளீன் பண்ணுறதுக்குமே வந்து 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்மளால் வீட்டில் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஃபிங்கருக்கு வந்து ஒரு டிசைன் பண்ணுறாங்கன்னு. ஸோ வந்து 2 ஃபிங்கருக்கு நான் வந்து டிசைன் போட்டிருந்தேன். நான் வந்து பின்ட்ரெஸ்ட்டில் தான் இந்த இமேஜஸ்லாம் எடுத்து நான் அவங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்தோம். ஸோ அதை ரெஃபரன்ஸாக வச்சு இவங்க வந்து இந்த டிசைன் போட்டிருக்காங்க. இப்போ அந்த ரிமூவ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு 300 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா. அது இப்போ நம்மளே வீட்டில் எடுக்கணுன்னா நம்ம நகத்தால் பிச்சு எடுக்க முடியாதது எதுவுமே இல்லை. பட் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இன்னும் நான் ட்ரை பண்ணல. ஸோ இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்குன்றது ஸ்டே ஆகுதுன்றதை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நான் வந்து அது நகத்துலேயே பிச்சு எடுக்கிறதா இல்லை நம்மளே நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணுறதான்னு பார்க்கணும். ஸோ இப்போ 4 டேஸ் ஆகிருக்கு. அதோட ரிசல்ட்டும் நான் எண்டில் போடுறேன் பாருங்கள். 4 டேஸ்க்கு அப்புறம் ரிசல்ட் வந்து இன்னமும் அந்த ஷைன் வந்து குறையல, நல்லா தான் இருக்குது. 4 டேஸ் தான் ஆகிருக்கு. ஸோ அதனால் 1 மந்த் கழிச்சு இருக்கான்றதை நான் அந்த அப்கமிங் வீடியோஸ்லேயும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டிசைன் போட்டாங்க இல்லையா, ஜெல் நெயில் பாலிஷ் போட்டு டிசைன் போட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மேலே வந்து டாப் கோட் கொடுக்குறாங்க. ஒரு ஸ்டெப் பண்ணும் போதுமே வந்து யூவி அந்த எல்இடி லைட்டில் வந்து டைம் கொடுக்குறாங்க, அந்த இடத்துல வேணும் அப்படின்ற மாதிரி, அது செட் ஆகிறதுக்காக. ஸோ இதுதான் ஃபினிஷ் லுக். அந்த நெயில் எண்டில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து க்யூட்டிக்கல் ஆயில் ஒன்று அப்ளை பண்ணுறாங்க. இது நான் பண்ணது வந்து நேச்சுரல்ஸில் பண்ணியிருக்கேன். பட் மற்ற கடையில் எப்படி இருக்குன்னு தெரில. இப்போ நான் காட்டுற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 4 டேஸ். ஸோ ஸ்டில் அந்த ஷைனு அந்த கலர் வந்து
டிம் ஆகாமல் நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு. கை வந்து பார்க்கறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் சூப்பராகவும் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து மைண்ட் அப்செட்டாக இருக்குது, இல்லை நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணி லைஃப்பை வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து என்ஜாய் பண்ணலாம். பாய் பாய்.